பின்னாடி எதிர்பார்க்கல. சம்மனை ஒட்ட வரும்போது வராங்கன்னு சொல்றது எனக்கு சாரி நான் குட். நான் ப்ரெஸ் இது வரைக்கும் மீட் பண்ணதில்லை, இது மாதிரி பேசினது கிடையாது. இன்னைக்கு அவசியம் வந்துருச்சு, அதனால நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நான் நேற்றே சந்திச்சிருக்கணும். அண்ணனையும் என் தம்பி சுபாவையும் அங்கே காவல் நிலையத்தை வச்சிருக்காங்க. அவங்க ஈகோல தான் எல்லாத்தையும் செய்யறாங்கன்றது தெரிஞ்சுதான் நம்ம அமைதியா இருக்கணும்னு நான் பொறுத்தேன். அவங்க இரவு வந்துருவாங்கன்ற ரொம்ப எதிர்பார்ப்புல தான் நான் இருந்தேன். அவங்க இப்போ ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, நேற்று இரவு வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. சரி, இதுக்கு மேல நம்ம பேசாம என்ன நடந்ததுன்றது உங்ககிட்ட சொல்லிடணும். மீடியாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க எங்களோட சிசிடிவி கவர் பண்ணது கேட்டுக்கு வெளியே, அந்த இடப்பட்ட இடத்துல வந்து எங்களுக்கு இல்லை, சிசிடிவி கவரேஜும் இல்லை. அதை கவர் பண்ணி கொடுத்த மீடியாவுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும். இன்னொன்று, சம்மன் கொண்டு வராங்கன்ற செய்தி எனக்கு வந்தது. வரும்போது சரி, அன்னைக்கும் இதே மாதிரி தான் கொண்டு வந்தாங்க, வலசரவாக்கத்துலேருந்து கொண்டு வந்தாங்க. அவர் ஊரில் இருக்காருன்றது தெரிஞ்சுதான் வந்தாங்க. ஆனால் தெரியாத மாதிரி என்கிட்ட தான் கேட்டாங்க. நான் அவங்கள காத்திருக்க சொல்லி அவர் வந்தக்கப்புறம் சந்திச்சு கையெழுத்து வாங்கி எடுத்துட்டு போனாங்க. அப்பவே வந்து சொன்னார் இவர் 2 வாரம் முழுக்க எனக்கு தேதி இல்லை அப்படின்னு. அவங்க தான் கேட்டு அந்த 27ஆம் தேதியை கேட்டு வாங்கிட்டு போனாங்க. உங்க வழக்கறிஞர்கள் வந்து அங்கே வந்து எழுதி கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் இன்னொரு தேதி கொடுத்துக்கிறோம்னு சொல்லி அவங்க தான் சொல்லி வாங்கிட்டு போனாங்க. நேற்று வழக்கறிஞர்கள் போன போது எழுதி வாங்கிக்கிட்டு உடனே அங்க இந்த இந்தி மொழி திணிப்பினால் என்னுயிரும் தமிழ் மொழி இறந்து விடுமோ என்று போராடி உயிர் நீத்த வீர மறவர்களுக்கு வணக்கம் செலுத்துறீங்க. அதை நான் வரவேற்கிறேன். ஆனா இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் எல்லாம் இந்த துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்கு போலீஸ், சுட்டு கொல்லுங்க, 4 காலி பயல்களை சுட்டு கொண்டீங்கன்னா கலவரம் அடங்கிரும்னு சொன்ன பெருமகன் யாரு? ஐயா பெரியார். முதல்ல தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்த மகாத்மா யாரு? தம்பி அண்ணனுக்கு எடுத்து அது பெரியார். இப்போ நீங்க ஒண்ணு இவரை தலைவராக வச்சுக்கிறீங்க, போராடி சத்த எங்களை மொழியக்காக எங்களுக்கு ஒரு வணக்கம் செஞ்சுக்கிறீங்க. இதுதான் அற்ப ஓட்டுக்காக வாக்குக்காக போடுற கேவலமான நாடகங்கிற. ஒண்ணு இங்க நில்லு, ஒண்ணு இல்லைன்னா இங்க நில்லு. கேட்கறதுக்கு பதில் இருக்கா? இருக்கணும்ல. நீங்க மொழி அழிந்தால் இனம் அழிந்துருங்க. மொழி அழிந்தால் அப்புறம் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளம்லாம். இனம் அழிஞ்சிட்டா அதுக்கப்புறம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? மொழி அழிந்தால் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளம் எல்லாம் அழிஞ்சிரும். அழிந்தால் இனம் அழிஞ்சிரும், அதான் கடைசி. அப்ப அந்த இனம் அழிஞ்சிரும் தெரியும்ல. இந்த மொழி சனியன், இதை விட்டு ஒழியுங்கள் அப்படின்னு சொன்னா அதை ஏற்கிறீங்களா எதுக்கிறீங்களா? நீங்க தான் சொல்றீங்க மொழி அழிஞ்சா இனம் அழிஞ்சிரும்டா, எதுவுமே இருக்காதுறான்னு. அந்த மொழியை அழிங்கன்னா இன அழிப்பு தானே. அதை சொன்னவரை தலைவராக இருக்கிற நீங்கள் எப்படி அப்புறம் தமிழ் மொழி வாழ்க, தமிழ் மொழி அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒண்ணு இது உண்மையா? இல்ல அழிக்க சொன்னவரை தலைவராக இருக்கிறது உண்மையா? இத கேள்வி கேட்டா இதுக்கு விளக்கம் தான் சொல்லணும். இழிவா பேசிட்டாரு போடுறா வழக்குன்னு போட்டா அதுக்கெல்லாம் பயப்படுறாளா நீ? நானு நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? ஆஜராக சரியில்லை. காலையில 6 மணி, காலையில 6 மணிக்கு எனக்கு வசதியான நேரத்துல தான் நான் ஆஜராக முடியும். 8ஆம் தேதி வரைக்கும் எனக்கு வேலை இருக்கு. 2ஆம் தேதி போராட்டம். இப்போ நாளைக்கு போயிருந்து நாளைக்கு கிளம்புனா தான் நான் 2ஆம் தேதி தென்காசியில் போராட்டம். அப்போ திருப்பி ஒவ்வொரு இது நான் குறிச்சிட்டேன், சோரொட்டிலாம் ஒட்டிட்டோம். அதில் பின்னடைய முடியாது. வேணா ரொம்ப காவல்துறை விரும்பினா வேணா போய் நின்று அதையே தான் சொல்லணும். அப்போ அந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னா அப்படின்னா அதே கதை தான் சொல்லணும். இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்காப்பா? போவேன். போய் இப்போ இது கலந்தாய்வு முடிச்சுட்டு போய் இறங்கி முடிவு இப்போ போவேன். இது ரொம்ப ஆர்வப்படுறாங்கல்ல.
ஆமாம், அவங்க என்னை அவ்வளவு மதிப்பில்லை. அந்த 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 பொம்பளைக்கு கொடுத்த மரியாதை நமக்கு இல்லை நாட்டில். ஏன்னா இது தேடி போய் வீட்டில் போய் அம்மா தாயே அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அப்படி இல்லை, அப்படி இல்லை. அதனால நம்மளை காவல் நிலையத்துக்கு வர சொல்லி தான் விசாரிப்பாங்க. போவேன், போய் எப்படி நான் போய் இறங்க எப்படி 6:30 ஆயிரம் 6 மணியை போல் போவேன், உறுதியாக போவேன். இன்னொன்று உங்கள் பாலியல் குற்றச்சாட்டு வச்சு அந்த நடிகை வந்து இவங்க நேருக்கு நேர் சந்திக்க தயாராக, அதை தான் நானும் கூப்பிடுறேன், வர சொல்லுங்க அப்படின்னா. அவங்கள வர சொல்லிட்டு என்னை கூப்பிடணும், அவங்கள வர சொல்லிட்டுலாம் கூப்பிடணும். சார் இப்போ 2 நாட்களுக்கு இவங்க ஆட்கள் எங்கள் ஆட்கள் சந்திக்கணும் இல்லை, சந்திக்க வாங்கன்னு அவங்க கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க தொடர்புக்கே வரல. குறிப்பாக 2 கோடி ரூபாய் வரை கொடுக்க தயார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பரவுது. அதாவது அவங்களுக்கு அந்த நடிகைக்கு சொல்லிக்கிற வேண்டியது ஏதோ சொல்லிக்கிற வேண்டியதான். நீங்கள் திருமணம் ஆயிடுச்சு, 7 முறை கருக்கழிச்சிருச்சு அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்டுக்குள்ளே 7 முறை கருக்கழிச்ச சாதனையால் நானாக தான் இருப்பேன். அப்படிதான் அதுலேயே சிறையில் இருந்துக்கிட்டே கருவை கலைக்கிற ஆள் நானாக தான் இருப்பேன். அதுக்கப்புறம் திருமணம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் திருமணம் ஆனதுக்கான சான்றிதழை காட்டணும். முதல்ல நீங்கள் அளித்த புகாரில் எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லலையே, 2வது புகார்லேயும் சொல்லலையே. திருமணமான அதுக்கான படங்கள் அதுக்கான இதெல்லாம் காட்டியிருக்கணும். அப்படின்னா எனக்கு திருமணம் ஆகும்போது அதை வெளியிட்டு தடுத்துருக்கணும். எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க, மறுபடியும் ஒரு திருமணம் ஆகலாம். இதிலிருந்து நீங்கள் இதையே யாருமே கேட்க மாட்டீங்க, என்கிட்ட கேட்குறீங்க. உங்களுக்கு இது ஒரு சுவாரஸ்ய கதையாக இருக்குது, ரசிக்கும்படியான ஒரு கதை. அப்போ இப்போ நான் செய்கிறத தப்புன்னு நினைக்கிறேன். அப்போ நானும் இனிமேல் ஒரு ஆடியோ வெளியிடுறேன். ஏங்க நீங்கள் தான் அவர் தராரு, அவங்க பல ரூபாய்களை லட்சக்கணக்கான ரூபாய்கள் நகைகளை எனக்கு கொடுத்துட்டதா சொல்லி தான் சொல்கிறீங்க நீங்கள். அப்புறம் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. நானே தெற்கோடியில் நின்றுக்கிறீங்க, எனக்கு எங்கிட்ட 2 கோடி இருக்குது. அதாவது அவங்க என்னென்னா ஒரு காலகட்டத்தை எங்களுக்கு ரொம்ப இதாகிடுச்சு, 15 வருஷம் கழித்து சாக போகிறோம் அப்படின்னு எனக்கு எங்கள் வீட்டில் வேலை செஞ்ச ஒரு பையன், அந்த காலம் வேலை செஞ்சவனை பிடிச்சி அழுது இது பண்ணி அந்த குரல் செய்தியை கேட்டோன்னே சரி இப்போ ஏதாவது கொடுத்து உதவுங்கன்னு சொன்னேன். சாக போகிறேன், எங்களுக்கு மாதம் அந்த குரல் செய்தி அப்புறம் நான் வெளியிடுறேன் பாருங்களேன். அதை கேட்டால் நீங்கள் கூட காசு கொடுப்பீங்க. உதவின்னு கேட்கும்போது கொடுத்து தொலைக்கிறதா, அது அவங்களுக்கு நமக்கு எந்த தொடரும் இல்லை. கேட்டோன்னே சரி கொடுத்தோம். ஒரு 2-3 மாதம் ஏதோ தம்பிங்க கொடுத்து உதவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது உதவி விடுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் திருப்பி தான் அந்த மறுமனு ஈரோடு இடைத்தேர்தலில் பெரியார் பற்றி பேசினாங்க, அவங்களுக்கு ஒரு சம்மதி கொடுக்குற ஒரு தகவல். அது புதுசிலையை வாங்கிக்கிற வேண்டியதான். அது நிறைய வழக்கு போட்டிருக்காங்கல்ல, அதில் அது ஒன்று ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் மறுபடி கொடுத்து சீக்கிரம் வாங்க என்னை பார்க்க அவ்வளோ அவசரப்படுறாங்க. அதுக்காக மறுபடியும் வருது. ஒரு சும்மா அவங்க எங்ககிட்டயா மோதுரணி நாங்கள் என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு. அதான் திரும்ப சொல்கிறேன், இந்த அதிகாரம் உங்களுக்கு மட்டுமானது அல்ல. 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் வருது, ஆட்சிகள் மாறி வருது. மனசில் வச்சுக்கிட்டு ஆட்டத்தை ஆடுங்கன்னு சொல்கிறேன். தொகுதி மறுவரை அனைத்து கட்சி கூட்டத்தில் நீங்கள் பங்கேற்க எந்த கட்சி கூட்டுது? இந்த கட்சி அதை கொண்டு வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? இந்த கட்சி இன்னைக்கு தொடங்கல, அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருக்குது. அப்பவே எதிர்த்து அப்புறம் அப்போ பேசாம என்ன பண்ணீங்க? மும்மொழி கொள்கை இன்னைக்கு நேத்து இல்ல, அன்னையில இருந்து இருக்கு. ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி, தமிழ் பயிற்று மொழி, வழிபாட்டு மொழி, பண்பாட்டு மொழி, எல்லாமே ஆட்சி மொழி, அதிகார மொழி. எனக்கு மட்டும் இல்லை, அது ஆந்திராவுக்கு தெலுங்கு, கர்நாடகாவுக்கு கன்னடா, அப்படித்தான் இருக்கணும். தர்மம்னு ஒன்று, அது நியாயம்னு ஒன்று தானே. பயன்பாட்டு மொழியாக நாங்கள் ஆங்கிலத்தை வச்சுக்கிறோம், எல்லாருமே வச்சுக்கலாம், அப்படிதான் நாங்கள் கொள்கை. இவங்களுக்கு தான் திராவிடர்களுக்கு இருமொழி, இந்தி தமிழ், அப்படி இங்கிலீஷ் தமிழுங்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலம் இருக்கட்டும், ஒரு தொடர்பு மொழியாக இருக்கட்டும், கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக இருக்கட்டும். எதுக்கு இருக்குன்னா அப்படி தமிழ் இருந்துட்டு உனக்கு வேணா நீ ஏத்துக்க தம்பி, உனக்கு இருந்துட்டு போலாமே, அப்படி எல்லா மொழியும் இருந்துட்டு போலாமே. பயன்பாட்டு மொழியை தான் சொல்றேன்.
திருப்பி திருப்பி பேசுகிற நான் பயன்பாட்டு மொழியா ஏன் ஏன் தெலுங்கு கன்னடம் மலையாளம் தமிழ்லாம் இருக்கக்கூடாது? அப்படி ஏன் மும்மொழி மும்மொழினா எம்மொழி எங்க இருக்கு ராஜா? நீ 500 ஆண்டை தொடாதவன் இந்த ஆட்டாடுற, நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன், உலக மொழிகளின் தாய். உங்க பிரதமர் சொல்றாரே இந்திய மொழிகளின் முதன்மொழி தமிழ், தொன்மைய இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்தலாம், உலக முதன்மொழி தமிழ், அது எந்நாட்டில் இருப்பது பெருமைன்னு. அப்ப எனக்கு என்ன மரியாதை? அண்ணல் காந்தியடி சொல்லிக்கா பாருங்க, இந்தியா ஒற்றுமையான நாடா இருக்கணும்னா தமிழ்நாட்டையும் தாண்டி எல்லா மக்களும் தமிழ் படித்துக் கொள்ள வேண்டும் என்று. ஏன் நீங்க இதை பின்பற்றல? மும்மொழியை தூக்கு, பன்மொழி பயில்கன் கொண்டா, பன்மொழி பயில்கன் கொண்டா. நான் எதுக்கு தானே கேள்வி. அதுல தமிழ் பயிற்று மொழி, தெலுங்கு பயிற்று மொழி, கன்னடம் பயிற்று மொழி, மலையாளம் பயிற்று மொழி, அப்படி கொண்டு வா. மராட்டியம் பயிற்று மொழி, ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி, உலகத்தின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழி கொண்டா. அதுல இந்தி இருக்கட்டும், வங்காளம் இருக்கட்டும், போஜ்புரி இருக்கட்டும், மராட்டி இருக்கட்டும், பீகாரி இருக்கட்டும், பஞ்சாபி இருக்கட்டும், துளு இருக்கட்டும், உருது இருக்கட்டும், எதுவும் இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. அதானே வேறு உறுதி இல்லாத போது அப்புறம் அந்த கிளையில எத்தனை பறவை இருந்து என்ன பயன் இருக்கு? எனக்கு வேறு உறுதியா இருக்கணுங்கிற என் மொழியை படிக்க வாய்ப்பே இல்லாத நிலையை உருவாக்கிட்டு, என் மொழி எழுத படிக்க தெரியாத 2 தலைமுறைகளை உருவாக்கிட்டு நீ இந்தி படின்னா அப்புறம் நீ சாதாரணமா இருந்துட்டு போகட்டுமே. அதே தான் சொல்றேன், எம்மொழி இந்தியா மூலம் பயிற்று மொழியா இருந்துட்டு போகட்டுமே. மும்மொழியில இந்திய தூக்கிட்டு எம்மொழியை வை. எப்படி இருக்கு? அப்ப உங்க மொழியை நாங்க படிக்கணும் போது உங்களுக்கு இனிக்குது, எங்க மொழியை அழிக்காதீங்க என்பது உங்களுக்கு வலிக்குதுன்னா எப்படி இருக்குது? அது ஏற்க முடியாது. சும்மா இதாக நீங்க ஒரே மொழி இருந்தா போதும் அப்படிங்கிற தமிழ் மட்டுமே எங்களுக்கு மும்மொழி இருக்கு, 2 மொழி இருக்கு, எங்களுக்கு ஒரு மொழி கொள்கை தான் அப்படின்னு அததான் சொல்றேன்ப்பா. அததான் சொல்றேன், கொள்கை மொழி எனக்கு மட்டும் இல்ல. இப்ப எங்க ஐயா நாங்கெல்லாம் சொல்றது தமிழ் மட்டும் நாங்க சொல்லல. ஆந்திராவுக்கு தெலுங்கு இருக்கட்டும், கேரளாவுக்கு மலையாளம் இருக்கட்டும், தொடர்புக்கு ஒரு கெடு வாய்ப்பா வெள்ளையன் நம்மளை ஆண்டுட்டான். அதனால அது ஆங்கிலம் வந்துடுச்சு. அத பேரைங்கிற அண்ணா கூட சொல்றாரு பாருங்க, ஒரு பசு மாடு வர்றதுக்கு ஒரு கதவை போட்டோம், அப்புறம் கண்ணுக்குட்டி வர்றதுக்கு தனியா ஒரு கதவு தேவையில்லை, அதுக்கு பசுமாடு வந்த வழியிலே வந்துடும். தொடர்பு மொழிக்கு தான் ஒரு இங்கிலீஷ் இருக்குது இல்ல, அப்புறம் இன்னொரு மொழி எதுக்கு திணிக்கிறேங்கிறேன். விரும்பினால் கற்கிறோம். இப்ப தமிழ்நாட்டுல யாரும் இந்தி படிக்கலைன்னு நினைக்கிறீங்களா தம்பி? நிறைய குழந்தைகள் படிச்சுக்கிறாங்க தேவைன்னு கருதி விரும்பி. ஆனா தமிழ் படிக்க எல்லா இடத்துலயும் வாய்ப்பு இருக்கா? இல்லாத போது இந்தி படிக்க எல்லா இடத்துலயும் வாய்ப்பு கொடுங்கிறீங்க. தமிழ்நாடு பாடக்கல்வி மொழி இருந்திருந்தா இந்த மொழி பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு தான் எதிர்பார்க்குறீங்களா? ஏன்னா சிபிசி இந்த மாதிரி பெரிய அதுதான். அதை தவற விட்டது யாரு? அன்னைக்கு தவற விட்டது இவங்க தானே. இவங்க தான் பெருமக்கள். இவங்க அதிகாரத்தில் இருக்கும்போது தான் அம்மையார் இந்திரா காந்தி கல்வியை மாநில உரிமையில இருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால இப்ப அவங்க சொல்றதை நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. இப்ப ஆந்திரா கர்நாடகால என்ன சொல்லுது? சிபிஎஸ்இ மத்திய அரசு அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம் பண்றாங்க. அதுலயும் அவங்க மொழியை கட்டாயம் படிக்கணும்னு கொண்டு வராங்க. நம்ம ஆட்சி கொண்டு வருமா? அப்படி கொண்டு வரணுமா? அதுக்கு சண்டை போடுமா? கல்வி மானுட உரிமை, மாநில உரிமை, அதை நீ எடுத்துக்கொண்டு மொத்தமா வச்சுக்கிட்டு இதை கட்டாயம் படிக்கணும், இதை இப்படிதான் செய்யணும், அந்த கொடுங்கொன்மை போக்கு இருக்குல்ல, இதை செஞ்சே தீரணுங்கிறது அது ஏற்புடையதல்ல. அது இறையாண்மை கொண்ட எல்லா மொழிவழி தேசிய இனங்களுக்கும் ஒரு இறையாண்மை இருக்குது. அதையெல்லாம் சாகடிச்சுட்டு ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே தேர்தல், ஒரே வரி, ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் ஒன்னா புடுங்குது. ஆனா தண்ணி மட்டும் ஒன்னா வர மாட்டேங்குது. இது பதில் இருக்க? வரி ஒன்னா இருக்கு, வாய்க்கா ஒன்னா இல்லையா ராஜா? அப்போ இது எல்லாம் ஒன்னா கொடுத்தா தேசப்பற்று, அவன் தண்ணி தரலைன்னா தேசப்பற்று. அது ரொம்ப ஆக சிறந்த தேசப்பற்று. எப்படி எப்படி தவிச்ச வாய்க்கு தண்ணி தான் வாங்கி தர முடியாத நீ நாட்டுப்பற்ற பத்தி ஏன் பேசுற? இந்த பாருங்க, அதையெல்லாம் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க, இத பேசுறீங்க. ஹிந்தி படிச்சா தண்ணி வந்துரும்னா நான் படிக்கிறேன். என்ன ஹிந்தி படிச்சா? தமிழ் படிக்காமயே பிஹெச்டி பெறக்கூடிய நிலைமை இன்னும் நீடிச்சிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் மாற்றாமல் இந்த அனைத்து கட்சி கூட்ட மும்மொழி கொள்கைக்காக இதுக்காக தேவையா அப்படின்னு யாரு சரி என்கிட்ட கேட்குறீங்களா? ஆமா ஆமா, தாய்மொழி உலகத்துல எந்த நாட்டிலையும் தாய்மொழியில் தான் பயிற்று மொழியா இருக்கு. உலக நாடுகள், எல்லா நாடுகளும், நம்ம மட்டும் ஓவியமா இல்லை, எல்லா நாடுகளும்
அதுல தமிழ்நாட்டுல மட்டும்தான் தாய்மொழியிலே கல்லாமல், தாய்மொழியிலே பயிலாமல் எந்த உயர்கல்வி வரைக்கும், முதுகலை வரைக்கும் போக முடியும் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் அந்த வாய்ப்பு. இந்த நிலை என்கிட்ட சொல்லக்கூடாது. மொழி அழிந்தால் இன்னும் அழிந்துவிடும், அடையாளம் அழிந்துவிடும்னு சொன்னார்ல அப்பா, அப்பாட்ட கேட்கணும், என்னப்பா இப்படி நீங்க பண்றீங்களப்பான்னு கேட்கணும். இப்ப நாங்க தமிழ் தேசியர்கள் என்ன செய்யறோம்? வந்த உடனே தமிழ் பயிற்று மொழி. ஒரு கேள்வி கேட்கிறேன், எந்நாட்டு அறிவியலை, எந்நாட்டு புவியியலை, எந்நாட்டு வரலாறை. இப்போ எந்நாட்டு வரலாறு என் பாட்டன் தீரன் சின்னமலையும் பூலித்தேவனும் அழகுமுத்துக்கோனும் மருதுபாண்டியனும் அந்த சுந்தரலிங்கனாரும் பண்டார வன்னியனும் பெரும்புடுகு முத்தாரையனும் எங்கள் இன முன்னோர்கள் இருக்காங்கல்ல, என் பாட்டிய வேல்நாச்சியாரும் மருந்து இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, எங்கள் முன்னோர்கள் பூலித்தேவன் மருதுபாண்டி, இவங்கெல்லாம் போரிட்ட வரலாறு இருக்குல்ல. மொழிக்காக என் முன்னோர்கள் போராடியது, செக்கெடுத்தது, விடுதலைக்காக போராடியது, தூக்குல தொங்கியது என் பாட்டன் செக்கெடுத்து. இந்த வரலாறு இங்கிலீஷில் படிக்க வேண்டிய நெசசரி இருக்கா? எதாவது இருக்கா? அவசியம் இருக்கா? எதுக்கு படிக்கணும்? என் நாட்டு வேளாண்மை, நான் கத்தரிக்காயை பயிரிடுவதை, வெண்டைக்காயை விளைய வைப்பதை, நெல்லை பயிரிடுவதை, கரும்பு வாழையை பயிரிடுவதை, தென்னைக்கு உரம் வைப்பதை, மட்டையை கழித்து விடுவதை, இதையெல்லாம் நான் இங்கிலீஷில் படிக்கணுங்கிற தேவை இருக்கா தம்பி? இங்கிலீஷில் படிக்கலாம், மற்றதெல்லாம் எதுக்கு இங்கிலீஷில் படிக்கணும்? எதுக்கு படிக்கணும்? அதுல அறிவியல் மொழி இல்லைங்கிறீங்க. தமிழ் அறிவியல் மொழி இல்லை. 5500 ஆண்டுக்கு முன்னாடியே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தியிருக்காரு. அது என்ன மொழி? சிரிக்காம சொல்லுங்க, அது என்னது சொல்லுங்க தம்பி. மண் இருக்குல்ல, மண்ணுல குழாய் செஞ்சு தண்ணியை கிடத்திருக்கான் தம்பி கீழடியில. 2200 ஆண்டுக்கு முன்னாடி. சும்மா தோராயமா சொல்றீங்க, ஏன் 5000 ஆண்டுக்கு முன்னாடி கூட இருக்கக்கூடாதா? தமிழ் அறிவியல் மொழி இல்லை, மருத்துவ மொழி இல்லைங்கிறீங்க. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு மருந்துன்னு சொல்றாரு பாருங்க. அருந்தியது அற்றது போற்றி உணின்னு பாடுறாரு. இது மருத்துவம் இல்லையா? சாப்பிட்றது நல்லா செமிச்சிருச்சான்னு பார்த்து சாப்பிட்றா, மருந்து சாப்பிட வேண்டிய தேவையே வராதரா நோயல் என்றார். அவன் 7 சீர் விருத்தத்தில் சந்தத்தை 7 சீரில் பாடியிருக்கான். இது பெருசாக இருக்கு வல்லுவேன் அப்படின்னு பின்னாடி ஒரு கிளவி வாரா. அவன் பசித்து பூசின்ட்டு போகிறான், கேப்சூல் மாதிரி கொடுக்குறான், சின்ன மாத்திரையா. அவன் கஷாயம் கொடுக்குறான் வள்ளுவேன், ஒரு மாத்திரை கொடுக்குறான். எங்களை விடவா அறிவியல்? சரி, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, இதுக்கு சரியான பொழிப்புற சொல். அவன் பிக் பேங் தியரியை சொல்லியிருக்கானா இல்லையா? உலகத்தின் எல்லா மொழியும் அகர ஒளியில் தொடங்குவது போல இந்த உலகம், இந்த பூமி சூரியனிலிருந்து தொடங்கி இருக்குது, பிறந்திருக்குது. புரியுதுங்க? முதற்றே பகவன், முதற்றே உலகு. பகவன் என்றால் பகலவன், சூரியன், ஞாயிறு, கதிரவன், அதை குறிக்குது. அதை ஏன் நீ ஒத்துக்க மாட்ட? அணுவை பிளந்து எழு கடலை புகுத்தி குறுக திரித்த குரல்னு அவை திருக்குறளை பாடுறான். எப்படி பாடுறா? அணுவை பிளந்து 7 கடலை புகுத்தி. அது போல 7 கடலை ஒரு அணு எவ்வளவு பெருசு இருக்கும், அதுக்குள்ள 7 கடலை புகுத்தியதை போல குறுக தெரித்த குரல்னு திருக்குறளை எங்க பாட்டி புகழ்ந்து பாடுற அவை பெருமாட்டி. அப்ப அணுங்கிறத அதுக்கப்புறம் நீ கண்டுபிடிச்சிருவா. ரொம்ப தாமதமா இருக்கு. நான் தான் பெரிய கூட்டணி வச்சிருக்கேன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். 8 கோடி மக்களோடு 8 கோடி மக்களை நம்பி ஒரு தலைவன்கிறவன் முதல்ல தன் மண்ணை, தன் மக்களை முழுமையா நேசிக்கணும், நம்பணும். நான் நம்புறேன், என் மக்களை நம்பி நிற்கிறேன். நான் இந்த வாட்டி நிற்க போறது 5வது பெரிய தேர்தல். அதுக்கு இடையில நடந்த இடைத்தேர்தல், இந்த உள்ளாட்சி தேர்தலாம் சேர்த்தீங்கன்னா 10-11வது தேர்தலில் தொடர்ச்சியா தனியா நிற்கிற மகன் நான் தான். அதை நீங்க கவனிக்கணும். வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா எங்களவுக்கு தோற்றவர்கள் கிடையாது, அடக்குமுறை ஒடுக்குமுறையை சந்தித்தவர்கள் கிடையாது. ஒரு தேர்தலுக்கு ஒரு சின்னத்தை கொடுப்பாங்க, கொண்டு போய் சேர்ப்போம், பறிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா எதுக்கும் கலங்காம களத்தில் நிற்கிறவங்க நாங்க தான். அதனால எங்களுக்கு கூட்டணி தேவைப்படாது. தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலர் தரகசோழன் திருமணம் இருந்தார். தற்போது தலைமையில் திடீர்னு அவர் நீக்கிட்டு தர்மசெல்வன் ஒருத்தர் போட்டிருக்காரு. அவர் நேற்று இந்த ஆய்வு கூடத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தலைமை சொல்றதா இதுக்கப்புறம் எல்லா நிகழ்வுகளும் கேட்கணும். அதாவது மாவட்ட ஆட்சியர் எஸ்பி
கேட்டாதான் இவங்க பதவியில நீடிக்க முடியலைன்னா தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு ஓப்பனா செயற்குழுல வந்து பேசியிருக்காரு. அந்த ஆடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு திமுக மாவட்ட செயலாளர் நினைச்சா மாத்த முடியுமா? எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிருவாங்க. முடியும். ஏன்னா திராவிட மாடல்ல எதுவும் முடியும். ஏன்னா கதவுக்கு சமன் அனுப்ப முடியும், கடலுக்கு கை விலங்கு போட முடியும். இதெல்லாம் திராவிட மாடல்களினுடைய பெரிய சாதனை. அதை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க எல்லாத்தையும் என்கிட்ட கேட்குறீங்களே ஒழிய உங்களுக்கு இதனால கோபம் வருதா, வெறுப்பு வருதா? ஏன்னா அவ்வளோ மாவட்ட செயலாளருக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்குன்னா மாவட்ட ஆட்சியரை விட அவருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா எங்க பிரதமர் திரும்பி செல்கின்ற தமிழக அரசியல் தலைவர்களுக்கும் தமிழக முதல்வர் திரும்பி செல்கின்ற விஜய்க்கு என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க? திரும்பி எங்க செல்றது? அவங்க திரும்பி செல்லுன்னு சொல்றாங்கல்ல. பிரதமர் இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தால் வரவேற்க போவாங்களா, போக மாட்டாங்களா? சிரிக்காத, வெள்ளக்கொடி காட்டுவாங்க. இது ஒரு அத வரவேற்பேன். அண்ணனுக்கு நடந்த அநீதியை பொறுக்க முடியாம விட்டுருப்பாரு. தம்பிக்கு கொடுமை நடந்தா நான் விட்டுருக்கேன். கலந்த காலங்களில் சண்டை போட்டிருக்கேன். அவருக்கு ஒரு தொல்லைனாலும் நிற்பேன். கொள்கை முரண் வேற, அதுக்காக பாசம் உறவுலாம் விட்டு போகாதில்ல. அநீதியா இப்ப என்னையே நியாயமா நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா அவர் கண்டுக்கிற மாட்டாரு. இப்ப இது தவறு தானே. இப்ப நான் இங்கே தானே இருக்கேன். இப்ப நீங்க எனக்கு மனு கொடுக்கணும், எனக்கு கொடுக்கணும். நீங்க அதை விட்டுட்டு நான் ஏதோ தலைமறைவா ஓடி ஒளிஞ்சிட்டேங்கிற மாதிரியும் அப்படி செய்யக்கூடாதுல்ல. அது தப்பு. ஏற்கனவே வழக்குக்கு ஒத்துழைக்காத ஒருத்தன் அப்படின்னா பரவாயில்ல. எத்தனை வழக்கு போட்டிருக்கீங்க தமிழ்நாட்டில்? என் தம்பிகள் இருக்கீங்க 234 தொகுதியிலேயே எனக்கு வழக்கு இருக்கு. இவங்கெல்லாம் குஷியா இருக்க காரணம் நான் ஒரு வழக்கு போடுவார், நம்ம கட்சியை நல்லா பேசி வளர்த்துக்கலாம் அப்படி. வழக்குகள் எல்லாமே வந்து கூட்டணி நிர்பந்திக்கிறதுக்காக நீங்க வரணுன்றதுக்காக சொல்லப்படுது. அரசியல் ரீதியா சொல்லப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. கருத்து கேட்கணும். கருத்து இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு தானே. 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியோட தேர்தல் சந்திக்கிறதுக்கூடிய இப்பதான் சொல்லி முடித்தேன். நான் கூட்டணி வச்சிருக்கேன். மாற்றத்தை நீங்க விரும்புறீங்களா? இந்த ஆட்சி தொடரணும்னு நினைக்கிறீங்களா, மாறணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க கேட்டீங்களா, இப்ப நாங்க கேட்க கும்பிடாதீங்க. நானும் கும்பிட்டு கேட்கிறேன். தொடரணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல 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 அது சொல்ல முடியாது. அப்போ உங்க மன உணர்வை நான் பிரதிபலிக்கிறேன். அப்படின்னா உங்களை மாதிரி மாற்றத்தை விரும்புகிற மண்ணில் மாற்றம் வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் மாற்றம் வரணுங்கிறான். அப்போ இந்த மாற்றத்தை விரும்பி நிற்கிற மக்கள் ஒவ்வொருத்தரும் இருக்காங்களே. இந்த ஊழல் பிடிக்கல, லஞ்சம் பிடிக்கல, இந்த பாலியல் வன்கொடுமை பிடிக்கல, பசி பஞ்சம் பிடிக்கல, இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை பிடிக்கல, தொட்டதுக்கெல்லாம் இந்த முறைகட்ட நிர்வாகம் பிடிக்கல, நடக்க பாதை இல்லை, படிக்க கல்வி இல்லை, படித்தா வேலை இல்லை, வேலைக்கு போனால் சம்பளம் இல்லை, பணி நிரந்தரம் இல்லை, இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல. இந்த எல்லா குமுறலோடு இருக்கிற மக்கள் இருக்காங்களா, அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிற ஒரே மகன் நான் தான். அதனால நான் தான் பெரிய தருமபுரி மாவட்டத்தில் வெடி விபத்து ஏற்பட்ட குடும்பத்தை வந்து ஆறுதல் கொடுத்ததுக்காக விடுதலை சிறுத்தை கட்சிக்கார தலைவர் வந்து அண்ணன் திரும்ப அப்போ வந்து ஒரு மேடை பேச்சில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வருகின்ற தமிழ்நாடு தேர்தலில், அதாவது 2026 தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சி இல்லாமல் அரசியல் நகர்வு அப்படின்ற மாதிரி அது உங்களுடைய பார்வை? அது ஏற்கக்கூடியது தானே. அண்ணன் சொல்றது. இப்போ வட மாவட்டங்களில் வந்து திமுகவின் அதிகப்படியான வெற்றிக்கு காரணம் அண்ணன் தான். அதில் அவருடைய வலிமை அவருக்கு தெரியுதோ இல்லையோ, அருகில் இருந்த தம்பி, அவர் தம்பி எனக்கு தெரியும். அது அதில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு விடுதலை சிறுத்தைக்கும் தெரியும். அவர்களைப் போல ஈடுபாட்டோட களப்பணியாற்றுவதற்கு ரொம்ப கம்மி தான். மற்ற இயக்கங்களில் கம்மி. எங்கள் இயக்கங்களில் எங்கள் பிள்ளைகள் உழைப்பாங்க, அவ்வளவு ஈடுபாட்டோடு உழைப்பாங்க. அந்த இதில் சொல்கிறாரு. இப்போ அவர் வேணாம்னு தவிர்க்க சொல்லுங்களேன். திமுக தான் யாரு தகவல் தெரிந்தும் கூட்டணியிலே இருக்கிறாரு. அது இப்போ கூட்டணியில் இல்லை. இப்போ நான் வந்து அவர் வழியோட பதிவு செஞ்ச ஒரு மொழியை நான் திருப்பி உங்களுக்கு பதிவு செய்கிறேன். என்னை மனிதனாகவே மதிக்காத இந்த மக்கள் தலைவனாக எப்படி ஏற்பாங்கன்னு கேட்குறாரு. உங்ககிட்ட பதில் இருக்கா? அவரை நீங்கள் தாழ்த்தப்பட்டவர் என்று பார்க்காம ஒரு தமிழனாக பார்த்து இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு மிக சிறந்த ஒரு தலைவர் அப்பவே கிடைச்சிருப்பார். ஆனால் நீங்கள் அவரை
ஒரு தாழ்த்தப்பட்டவரா நினைச்சு சில பல தொகுதிகளே குறுக்குனது அது நாட்டு மக்களினுடைய தவறு தானே ஒழிய அவருடைய தவறு இல்லை. இப்போ என்னையே எடுத்துக்கிறங்க, ஒரு எளிய மகன் 13 ஆண்டுகளா இரு கையும் ஏந்தி கெஞ்சிட்டேன் என் மக்கள்கிட்ட. தொடர்ச்சியா உங்களுக்கு தெரியுது, கோவப்படுறீங்க, ஆத்திரப்படுறீங்க, சரியில்லைன்றீங்க. எதுவுமே சரியில்லை. ரேஷன்ல அரிசியாவது சரியா இருக்கா? எதுவுமே சரியில்லை. ஆனாலும் அந்த நேரத்தில் நீங்க அந்த திருப்பி இந்த அநியாயமான இந்த அநீதியான அரசு தொடர்வதற்கு திருப்பி அதே அதிகாரத்தை நிறுவதற்கு வாக்கு செலுத்தி விட்டுறீங்க. அது யாரோட தவறு? அங்கதான் பிரச்சனை. இப்ப அந்த இடத்துல அதனால அவர் சொல்றாரு, அவரு இப்ப சரி தனியா வந்து நின்ன என்ன செய்ய முடியுது சொல்லுங்க. நீங்க அவருக்கு வாக்கு செலுத்துவீங்களா? துணிஞ்சு சொல்ல முடியல. இல்ல பொதுவாகவே ஜனநாயகம் இல்லையா? அந்த வாக்கு செலுத்துறது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அண்ணனுக்கு தெரிஞ்சது தானே. இப்ப எங்க ஆளுகளை கேட்பாங்க, நீங்க எல்லாம் யாருக்கு செலுத்துவீங்க? இதே வேற கட்சி நீங்க தமிழர் இல்ல. சரி கேளுங்க. வேற பெரியாரை பத்தி நீங்க விமர்சித்ததுனாலதான் தொடர்ந்து இந்த மாதிரியான பெரியாரை நான் விமர்சிக்கலங்க. பெரியார் தாங்க பன்னெடுங்காலமாக எங்க இனத்தை, எங்கள் மொழியை, எங்கள் இனத்தை மிக 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 வாய்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு கேவலமா விமர்சிச்சிருக்காரு. அத வந்து உங்களுக்கு நீங்க மேதைகளா இருக்கலாம், நீங்க பெரிய அளவுக்கு இருக்கலாம். என்னை நம்பி நிக்கிற என் தம்பி தங்கச்சி என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்ல, கற்பிக்கணும்ல. நீங்க சூத்திரன் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாங்க, நீங்க நல்லா கேளுங்க. அண்ணல் அம்பேத்கர் சொல்றாங்க, இந்த சூத்திரன் 4 வர்ணம். தலையில் வந்து பிராமணன், தோல்ல சத்திரியன், தொடையில வைசியன், காலில் சூத்திரன். 4 வர்ணம். இந்த 4 வர்ணத்தை விட கொடிய வர்ணம் ஒன்றை பிரிச்சிருக்கான், அதான் பஞ்சமன். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 4 வர்ணத்துல சூத்திரன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்கு, ஒரு குறிப்பிட்ட இனத்துல இல்லை, இந்த நிலம் முழுமைக்கும் இருக்கிற எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் சூத்திரன் இருக்கான். அவர் கணக்குல இந்தோ ஆரியன்கிற இந்த ஒரு கட்டுரையில எழுதியிருக்காரு அண்ணல் அம்பேத்கர். அதுல அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா 75 விழுக்காட்டுல இருந்து 80 விழுக்காடு சூத்திரன் தாங்கிறாரு. அப்படின்னா மலையாளியில சூத்திரன் இருக்கான்ல, மராட்டியில சூத்திரன் இருக்கான்ல, தெலுங்குல இருக்கான், கன்னடத்தில் இருக்கான், பீகார்ல இருக்கான், குஜராத்தில இருக்கான், இது எல்லாத்துலயும் இருக்கான்ல. அப்ப நீங்க எல்லாத்துலயும் இருக்கும்போது ஒருத்தர் இப்படி உட்கார்ந்துக்கிட்டு தமிழை உன்னைய பார்ப்பனை வப்பாட்டி மகன்டானே, பார்ப்பனை தாசி மகன்டானே, உன்னைய வேசி மகன்டானே அப்படின்னா என்னையத்தான் சொன்னேன், உன்னைய சொல்லப்ப நம்மளை சொல்லிட்டான்னு சொன்னா கூட இவன் நம்ம ஆளுனாது கருதலாம். உன்னைய சொல்லிட்டான். தமிழனை எந்த சாஸ்திரத்துல எந்த இடத்துல வப்பாட்டி மக்கள், கூத்தியா மக்கள், தாசி மக்கள், வேசி மக்கள் எழுதிருக்கு. என்னை சூத்திரன்னு சொன்னா தமிழன் சூத்திரன்னு எந்த இடத்துல இருக்கு? இதை ஏன் ஸ்பெஷல் மென்ஷன் நீ பண்ற? இந்த நிலத்துல என்னைய மட்டும் குறிப்பிட்டு அடிக்க காரணம். அப்ப தெலுங்குல கன்னடத்துல, உங்க கன்னடத்துல சூத்திரன் இல்ல, இப்ப நீ சூத்திரன் இல்ல, நான் தான் சூத்திரன், நான் தான் எளிமகன். இது ஏற்கிறீங்களா எதுக்குறீங்களா? நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, நீங்க ஒரு மகனா சொல்லுங்க, நீங்க ஏற்கிறீங்களா எதுக்குறீங்களா? எதுக்குறீங்க? அப்ப எப்படி? நீங்க தெலுங்கு இருக்கிறீங்க, கன்னடம் இருக்கிறாரு, துளுவர் இருக்காரு, இவர் உருது பேசுறது இருக்கிறாரு, இவர் மராட்டி இருக்கிறாரு, மலையாளி இருக்காரு, எல்லாரும் என் பூமியில நினைச்சு வாழ்றீங்க. நிலத்துல நீ கன்னடர், நீங்களே சொல்றீங்க நான் கன்னடா பழிச்சான் நாயுடுன்னு. நீங்க கன்னடர், நீங்க இங்க